ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் சிபிஎஸ்சி 9th மேக்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் சாப்டரில் எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 7 தான் பார்க்க போகிறோம். சம் என்னன்னு பாருங்கள். ட்ரா த கிராஃப் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை தர் ஸ்லோப்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4க்கும் நீங்கள் கிராஃப் ட்ரா பண்ணணும். அது இல்லாமல் அதனுடைய ஸ்லோப்ஸ் என்ன, ஒய் இன்டர்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். அது இல்லாமல் ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வேர் தீஸ் லைன்ஸ் கட் த ஒய் ஆக்சிஸ். இந்த லைன்ஸ் எல்லாமே ஒய் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஒய் ஆக்சிஸை கட் பண்ணக்கூடிய இடம் தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான், ஆர்ஜின்லேருந்து அதுவரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ஒய் இன்டர்செப்டே. சரிங்களா? ஸோ ஒய் இன்டர்செப்டை எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எழுதுனா போதும். சரிங்களா? அது இல்லாமல் ஆர் எனி ஆஃப் தீஸ் லைன்ஸ் ஆர் பேரலல், இந்த லைனில் ஏதாவது பேரலாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிராஃப் ஒன்னொன்றுக்கும் ட்ரா பண்ணி பார்த்து இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னொன்றுக்கும் டேப்லர் காலம் ரெடி பண்ணலாம். டேப்லர் காலம் போட்டு நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி கிராஃப் ட்ரா பண்ணலாம். 4 ஈக்குவேஷன்ஸும் இங்கே எடுத்து எழுதியிருக்க பாருங்கள். ஸோ ஒன்னொன்றுக்கும் இப்போ நம்ம டேப்லர் காலம் போடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸ்க்காக நம்ம பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேப்லர் காலமாக போட்டுக்கலாம். எப்பவுமே ஃபஸ்ட் ரோ நீங்கள் எக்ஸ் எடுக்கணும். எக்ஸுக்கு நம்மளா எந்த வேல்யூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட போதும். நம்ம இங்கே ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ மைனஸில் ஒரு வேல்யூ, 0, ப்ளஸில் ஒரு வேல்யூ, நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுங்க. -2, 0, நான் இங்கே 3 எடுத்திருக்கேன். அடுத்து இந்த ரோவில் நீங்கள் என்ன எழுதுங்கன்னா, இந்த ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் 2 டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா? 2 டேர்மையும் 2 ரோல் எழுதுங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, -3x. செகண்ட் டேர்ம் என்னன்னா 4. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஒய் கிடைச்சிடும் இல்லையா? ஸோ லாஸ்ட் ரோவை நீங்கள் ஒய்னு தண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா ஒய் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ இதை எப்படி ஃபில் பண்ணலாம்னா, -3ஆல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இதுதானே எக்ஸு. ஸோ -3ஆல் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. -× -+, 3 2 are 6, -3 × 0 0, -3 × 3னா -9. 4னா எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. ஸோ எல்லாத்துலேயுமே 4நே நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா ஒய் கிடைக்கும். ஸோ 6 + 4 என்னன்னா 10, 0 + 4 4, -9 + 4னா -5. ஸோ உங்களுடைய பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கும் நீங்கள் எடுத்து எழுதலாம். பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸை ஒய்யை சேர்த்து எழுதுங்க. -2, 10. செகண்ட் பாயிண்ட் 0, 4. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா 3, -5. சரிங்களா? ஸோ 3 பாயிண்ட் எடுத்து எழுதிட்டோம். இப்போ இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்குமே ஸ்லோப் என்ன, ஒய் இன்டர்செப்ட் என்னன்னு எழுத சொன்னாங்க இல்லையா? நீங்கள் இங்கேயே நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்லோப் என்ன, ஒய் இன்டர்செப்ட் என்னங்கிறதையும் நீங்கள் இங்கே எழுத முடியும். எப்படி எழுதுறது அப்படின்னா, ஸ்லோப் அப்படிங்கிறது எக்ஸனுடைய கொஎஃபிஷியன்ட் தான் இதனுடைய ஸ்லோப்பாக இருக்கும். இங்கே எக்ஸனுடைய கொஎஃபிஷியன்ட் என்ன வருது, -3. இதுதான் ஸ்லோப்பு. ஒய் இன்டர்செப்ட் எதுவாக இருக்கும்னா 4. இப்போ இதுக்கு நீங்கள் கிராஃப் ட்ரா பண்ணி பாருங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒய் ஆக்சிஸை 4ங்கிற இடத்துல தான், அதாவது +4 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் இந்த லைன் ஒய் ஆக்சிஸை கட் பண்ணும். ஸோ ஒய் இன்டர்செப்ட் என்னன்னா 4. இதே மாதிரி செகண்ட் லைனுக்கு போடலாம். செகண்ட் லைனில் டேப்லர் காலம் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல்ட்டுங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். ஆனால் இங்கே 2y ஈக்குவல்ட்டுன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒய் மட்டும் வேணுங்கிறனால மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 2வை இந்த சைடு கொண்டு டிவைட் பண்ணிடணும். அப்போ என்ன வரும், y = 4x/2 + 7/2. ரெண்டையும் நீங்கள் தனித்தனியாக டிவைட் பண்ணணும். அப்போ என்னன்னு கிடைக்கும், y = 4x × 2a டிவைட் பண்ணிங்கன்னா 2xன்னு வந்துடும். ப்ளஸ் 7/2வை நீங்கள் 3.5ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த டேப்லர் காலம் ஃபில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா எக்ஸ். ஃபர்ஸ்ட் ரோல எக்ஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கு நம்ம மைனஸில் ஒரு வேல்யூ, 0, ப்ளஸில் ஒரு வேல்யூ, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே அடுத்த இந்த 2 டேர்மு தானே இந்த 2 ரோலே ஃபில் பண்ண சொன்னேன். இந்த டேர்ம் என்ன, 2x. இந்த டேர்ம் என்னன்னா 3.5. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஒய் கிடைக்கும். இப்போ 2ஆல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 2 3s are 6, மைனஸ் இருக்கிறனால -6, 0, 2 2s are 4. இது எல்லாமே 3.5. இது கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால எல்லாத்துலேயுமே நீங்கள் 3.5னே எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா கிடைக்கிறது தான் ஒய். -6 + 3.5 அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னா -2.5. 0 + 3.5னா 3.5, 4 + 3.5னா 7.5. ஸோ நம்மளோட பாயிண்ட்ஸ் என்னவா இருக்குன்னு எடுத்து எழுதுங்க. -3, -2.5, அப்புறம் 0, 3.5, அப்புறம் 2, 7.5. ஸோ பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் எழுதணும். ஸ்லோப்புங்கிறது நான் என்ன சொன்னேன், எக்ஸனுடைய கொஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் ஸ்லோப்பு. ஸோ எக்ஸனுடைய இதனுடைய ஸ்லோப் என்னன்னா 2.
இதனுடைய ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால இதனுடைய கிராஃப் நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து எப்படி இருக்கும்னா ரைட் டு லெஃப்டாக வந்திருக்கும். இதே இதனுடைய ஸ்லோப்பு நெகட்டிவாக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு தான் வந்து நம்மளுடைய கிராஃப் இருக்கும். சரிங்களா, நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒய் இன்டர்செப்ட் நான் என்ன சொன்னேன், இது இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் ஒய் இன்டர்செப்டாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ 3.5. ஸோ 3.5ங்கிற இடத்துல தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒய் ஆக்சிஸை கட் பண்ணும். இப்போ நம்ம அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, செகண்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சது. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனுக்கு வரலாம். தேர்ட் ஈக்குவேஷன்லையும் பாருங்க இங்கே 5ன்னு இருக்கு, 5y இருக்கு, நம்மளுக்கு y தான் வேணும். ஸோ 5 அந்த சைடு கொண்டு போயிடலாம். இப்போ 6x/5 மைனஸ் 10/5ன்னு வரும். இப்போ y ஈக்குவல் டு 6/5x மைனஸ் 10/5ங்கிறதுனால 2. சரிங்களா, இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம டேபுலர் காலம் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் எக்ஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் ரோவில் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன டேர்ம் இருக்குது, 6/5xன்னு இருக்கு. அடுத்த டேர்ம் என்ன இருக்கு, -2 இருக்கு. இந்த ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா என்ன கிடைக்கும்னா y கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸுக்கு வேல்யூஸ் எடுக்கும்போது இப்போ இங்கே எப்படி எடுக்கலாம்னா, இங்கே டிவிஷனில் 5 இருக்கிறதுனால மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ஆக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 5 கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸில் 5ம் 0 ப்ளஸ்லேயும் 5 எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 6/5ஐயும் -5ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 5 கேன்சல் ஆயிரும். ஸோ -6ன்னு ஆன்சர் வந்துடும். எதுக்காக 5ல் எடுத்தோன்னு தெரியுதுங்களா, இங்கே டினாமினேட்டரில் 5 இருக்கிறதுனால மல்டிபிள் ஆஃப் 5 எடுத்திருக்கேன். அடுத்தது பாருங்க, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இங்கே பார்த்தீங்கன்னா 5 கேன்சல் ஆயிரும். 6/5 இன்டூ 5ன்னு போடும்போது 5 கேன்சல் ஆயிரும். 6ன்னு ஆன்சர் வரும். அடுத்தது கான்ஸ்டன்ட் -2ங்கிறதுனால எல்லாமே -2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா கிடைக்கிறது y. ஸோ -6ஐ -2ஐ சேர்த்துனீங்கன்னா -8, 0 -2 -2, 6 -2 4. ஸோ இதனுடைய பாயிண்ட்ஸ் என்னன்னு பாருங்க. இதனுடைய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா -5, -8, 0, -2, அடுத்த பாயிண்ட் 5, 4. ஸோ இதனுடைய பாயிண்ட் எழுதிட்டோம். இப்போ இதனுடைய ஸ்லோப் என்ன, ஒய் இன்டர்செப்ட் என்ன எழுதணும் இல்லையா, இதனுடைய ஸ்லோப் என்னவா இருக்கும், 6/5. மொத்தத்தில் வந்து கிரேட்டர் than 0 தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரெயிட் லைனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒய் இன்டர்செப்ட். இதனுடைய ஒய் இன்டர்செப்ட் என்னவா இருக்கும், இங்கே -2ன்னு இருக்குது பாருங்க. ஸோ -2. ஸோ இது பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் -2ங்கிற இடத்துல தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இப்படி வந்து கட் பண்ணும்போது -2ங்கிற இடத்துல தான் இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இதையும் நம்ம கிராஃப் வரையும்போது செக் பண்ணி பார்க்கலாம். 3y = 6x - 11 இருக்கு. நம்மளுக்கு இப்போ y தான் வேணும். ஸோ 3ஐ கொண்டு ரைட் சைடில் டிவைட் பண்ணும்போது 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2x மைனஸ் 11ஐ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 11/3 வரும். ஸோ இங்கே எக்ஸு, செகண்ட் டேர்ம் என்ன 2x, இந்த ரெண்டு டேர்மையும் ரெண்டு ரோவில் ஃபில் பண்ணணும். ஸோ 2x இங்கே ஃபில் பண்ணிக்கலாம், -11/3 இங்கே போட்டுக்கலாம். ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா என்னென்னா y. ஸோ எக்ஸுக்கு மைனஸில் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். -2 0 +2 எடுத்துக்கிறேன். 2xனா 2 2s are 4, -4 0 2 2s are +4, -11/3 அப்படியே எழுதிக்கிங்க. இங்கேயும் -11/3 அப்படியே எழுதிக்கணும். இது கான்ஸ்டன்ட்னால எல்லாத்தையுமே -11/3 அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா, இப்போ இந்த ரெண்டையும் நீங்க சேர்த்துனீங்கன்னா தானே வந்து y. ஸோ இது ரெண்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால எப்படி கால்குலேஷன் போடலான்னு பாருங்க. -4 -11/3 இருக்கு. ஸோ -4 -11/3னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அது கூட இதை ஆட் பண்ணணும். 3 4s are 12, -12 வரும். -12 -11னா -23. ஸோ -23/3 வருது. இங்கே 0 கூட எதை சேர்த்துனீங்களோ அதே ஆன்சர் தான். ஸோ -11/3 வரும். இங்கே 4 -11/3 அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ண சொன்னேன் இல்லையா. 4 3s are 12, 12 - 11னா 1/3. சரிங்களா, ஸோ இதை எப்படி நம்ம பாயிண்டாக அங்கே மார்க் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து நீங்கள் டெசிமலாக மாற்றிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அங்கே மார்க் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 23/3ங்கிறத நீங்கள் டெசிமலாக மாற்றிக்கிங்க. ஸோ 23க்குள்ளே எவ்வளோ 3 இருக்குன்னா 7 3s are 21, ரிமைண்டர் 2, 20னா வந்து 6 3s are 18, 6 6 6ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இது என்னென்னு வச்சுக்கலாம்னா -7.7ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி இதை என்னென்னு வச்சுக்கலாம்னு பாருங்க. 11க்குள்ள -3 3s are 9, அதுக்கப்புறம் ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ -3.666ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதை -3.7 வச்சுக்கலாம். 1/3 அப்படின்னாலே வந்து 0.3. சரிங்களா, 10க்குள்ள வந்து 3 டைம்ஸ் இருக்கும். 3 3s are 9, ரிமைண்டர் 1, மறுபடியும் 3 3s are 9 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ 0.3. ஸோ இதை நம்ம பாயிண்ட்ஸாக குறிச்சிக்கலாம். -2, -7.7, 0, -3.7,
2,0.3 இது இதனுடைய பாயிண்ட்ஸ். இதனுடைய ஸ்லோப் என்னவா இருக்கும்? எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் தானே ஸ்லோப்னு சொன்னேன். ஸோ ஸ்லோப் வந்து 2 பாசிட்டிவ் ஸ்லோப். பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கிறதுனால ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் தான் வரும். இதுல எதுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் ஸ்லோப்னா ஃபர்ஸ்ட் சமுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு மட்டும். ஸோ இது மட்டும் இந்த டைரக்ஷன்லையும் மீதி எல்லாம் இந்த டைரக்ஷன்லயும் வரும். இதனுடைய y இன்டர்செப்ட் என்னன்னு பாருங்க. y இன்டர்செப்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் y இன்டர்செப்ட். ஸோ -11/3. -11/3 டெசிமல் பாயிண்ட் என்ன? -3.7. ஸோ -3.7ங்கிற இடத்துல இந்த லைன் வந்து y ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணும். ஸோ நம்ம இப்போ கிராஃப் ட்ரா பண்ணி பார்க்கலாம், நம்ம சொன்ன டீட்டெயிலில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப்க்குரிய பாயிண்ட் -2,10. -2,10னா இங்கே ஒய்ல நம்ம 10 எடுக்கல, 7 வரை தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த 2 பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிங்கனாலே இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிரும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னா 0,4. எக்ஸில் 0, ஒய்ல 4. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் வேல்யூ 0வா இருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட் கண்டிப்பாக ஒய் ஆக்சிஸ் மேலே வரும். ஸோ இதுதான் 0,4. அடுத்த பாயிண்ட் என்ன? 3,-5. எக்ஸில் 3, ஒய்ல -5. ஸோ இந்த பாயிண்ட் இங்கே வரும் 3,-5. ஸோ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ இதனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y = -3x + 4. பார்த்தீங்களா, இதனுடைய ஸ்லோப்பு மைனஸாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி வந்திருக்குன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒய்யை இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்த பாருங்களா, ஒய்யை இந்த லைன் எங்கே போய் இன்டர்செக்ட் பண்ணுது? 0,4ங்கிற பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் பண்ணுது. சரிங்களா, அதாவது 4ங்கிற இடத்துல ஆர்ஜின்லேருந்து 4 யூனிட்ஸ் தள்ளி தான் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் ஒய் இன்டர்செப்ட். சரிங்களா, அதே மாதிரி செகண்டோடைய பாயிண்ட்ஸை மார்க் பண்ணலாம். -3, -2.5. எக்ஸில் -3, ஒய்ல -2.5னா -2க்கும் -3க்கும் நடுவில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து -3, -2.5. அடுத்த பாயிண்ட் என்ன? 0,3.5. எக்ஸில் 0, ஒய்ல 3.5ங்கிற போது இங்கே வரும் 0,3.5. அடுத்த பாயிண்ட் என்ன? 2,7.5. எக்ஸில் 2, ஒய்ல 7.5ங்கும் போது 7க்கு அப்புறம் இந்த 0.5. இதுதான் 2,7.5. ஸோ இந்த மூணையும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்க. இதனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y = ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே எழுதிக்கலாம், 2y = 4x + 7ங்கிறது கூட எழுதிக்கலாம். பாருங்க, இதனுடைய ஸ்லோப்பு பாசிட்டிவா இருக்கிறதுனால, அதாவது கிரேட்டர் than 0வா இருக்கிறதுனால ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் வந்திருக்கு. அது இல்லாம இதனுடைய y இன்டர்செப்ட் நம்ம இங்க 3.5 தான் எழுதணும். பாருங்க, இந்த லைன் y ஆக்சிஸை எந்த பாயிண்ட்ல விட்டது? 3.5ங்கிற இடத்துல தான் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது பாருங்க. ஸோ இதனுடைய y இன்டர்செப்ட் 3.5. ஃபர்ஸ்ட் லைனுடைய y இன்டர்செப்ட் 4, செகண்ட் லைனுடைய y இன்டர்செப்ட் 3.5. சரிங்களா, இப்போ தேர்ட் சம்க்குரியது பார்க்கலாம். பாயிண்ட்ஸ் என்ன? -5, -8. எக்ஸில் -5, ஒய்ல -8. ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கலாம். -5, -8. 0, -2னா இங்க. அடுத்த பாயிண்ட் 5,4னா எக்ஸில் 5, ஒய்ல 4. ஸோ 5,4 இங்க. ஸோ இந்த மூணையும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்க. இதனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 5y = 6x - 10. சரிங்களா, இப்போ இதனுடைய ஸ்லோப் என்ன இருந்துச்சு? 6/5. 6/5ங்கிறது கிரேட்டர் than 0 தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் தான் இதனுடைய கிராஃப் வருது. இதனுடைய y இன்டர்செப்ட் என்னன்னு பார்த்தோம்? -2. பாருங்களேன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் y ஆக்சிஸை -2ங்கிற இடத்துல தான் இன்டர்செக்ட் பண்ணுது பாருங்க. ஸோ இன்டர்செப்டும் கரெக்ட். ஃபோர்த் சம் பார்த்துடலாம். ஃபோர்த் சம்முடைய பாயிண்ட்ஸ் பாருங்க. -2, -7.7. எக்ஸில் -2, -7.7னா 7க்கு அப்புறம் 7 ஸ்மால் லைன்ஸ் தாண்டி -2, -7.7னா இந்த இடத்துல -2, -7.7. 0, -3.7னா 0, -3க்கு அப்புறம் 7 லைன்ஸ் தாண்டி இருக்கிறது தான் -3.7. 0, -3.7. அடுத்து 2, 0.3. 2, 0.3 அப்படின்னா 0லிருந்தே ஒரு 3 லைன்ஸ் மட்டும் தாண்டி இருக்கிறது. ஸோ இதுதான் 2, 0.3. ஸோ இந்த மூணையும் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா, இதனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 3y = 6x - 11. சரிங்களா, இப்போ இதுலேயும் பாருங்க ஸ்லோப் பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் தான் வந்திருக்கு. இந்த 3 ஸ்ட்ரெயிட் லைனுமே ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் வந்திருக்கு. இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்திருக்கு. ஏன்னா இதனுடைய ஸ்லோப் மட்டும் நெகட்டிவ், இந்த மூணுடைய ஸ்லோப் பாசிட்டிவ். இதனுடைய y இன்டர்செப்ட் என்ன? -3.7. சரிங்களா, இப்போ நம்ம கடைசி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா, என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வேர் தீஸ் லைன்ஸ் கட்ஸ் த y ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் y ஆக்சிஸை கட் பண்ணக்கூடிய பாயிண்டுடைய கோஆர்டினேட்ஸ் என்ன? 0, 4.
செகண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஒய் ஆக்சிஸை கட் பண்ணக்கூடிய அந்த கோஆர்டினேட்ஸ் என்னன்னா 0,3.5. அதே மாதிரி தேர்ட் லைன் 0,-2. ஃபோர்த் லைன் ஒய் ஆக்சிஸை கட் பண்ணக்கூடிய கோஆர்டினேட்ஸ் 0,-3.7. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆர் எனி ஆஃப் த லைன்ஸ் பேரலல். இதில் ஏதாவது 2 லைன்ஸ் பேரலாக இருக்கான்னு பாருங்களேன். இந்த 2 லைன் பேரலாக இருக்கு பாருங்க. இந்த 2 லைன் ஏன் பேரலாக இருக்குதுன்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுனுடைய ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் இங்கே பாருங்களேன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் 2y = 4x + 7 3y = 6x - 11. இந்த 2 லைன்ஸ் தானே பேரலாக இருக்குது. இதனுடைய ஸ்லோப் என்ன? 2. இதனுடைய ஸ்லோப்பும் என்ன? 2. ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த லைன்ஸ் எப்படி தான் இருக்கும்? பேரலாக தான் இருக்கும். ஸோ பேரலல் லைன்ஸ் ஹாவ் சேம் ஸ்லோப்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.